நடுநிலையோடு நடந்து கொள்ளுங்கள், அல்லது நெருக்கமாக வேணும் நடந்து கொள்ளுங்கள், இன்னும் நற்செய்தியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று எவரையும் அவருடைய வினை அமல் சொர்க்கத்திற்கு கொண்டு சென்று விடாது என்றும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அப்போது தாங்களும் அவ்வாறுதானா என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். அதற்கு தன் அருளால் என்னை அல்லாஹ் தஆலா அரவணைத்து கொண்டால் தவிர நானும் அவ்வாறுதான் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதிலிருந்து நாம் புரிகின்ற நல்ல வினைகள் நாம் சொர்க்கத்தை பெற காரணமல்ல என்று அறிகின்றோம். இருப்பினும் நல்ல செயல் புரிபவர்களுக்கு அதற்கு பரிசாக சொர்க்கம் வழங்குவேன் என்று அருளாளன் அன்புடையோனும் ஆகிய அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். அவன் வாக்கு மீற மாட்டான் என்று அவனே தெளிவுபடுத்தியிருக்கின்றான். எனவே அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிபவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் என்பது உறுதி. நற்செயல்கள் புரிவதற்கான வாய்ப்புகள் ஒருவருக்கு கிடைப்பதே அவர் மீது அல்லாஹ் அன்பு கொண்டுள்ளான் என்பதற்கு அடையாளம்தான். அதனால் வாய்ப்புகளை நழுவமிடாமல் பயன்படுத்தி கொள்வது அவசியத்திலும் அவசியம் ஆகும். நூல் தஃப்சீர் மாரிஃபுல் குர்ஆன். அதே நேரத்தில் நமக்கு சொர்க்கம் கிடைப்பது அல்லாஹுடைய தனிப்பட்ட பெரும் கருணையில்தானே தவிர நம்முடைய செயல்களால் அல்ல என்பதை உறுதியாக நம்ப வேண்டும். பிரம்மாண்டமான சொர்க்கம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொர்க்கத்தின் விரிவை பற்றி கூறும்பொழுது வானங்கள் மற்றும் பூமியின் விரிவை உடைய சொர்க்கம் என வர்ணித்திருக்கின்றான். விரிவு என்பதை குறிக்க அருள் என்ற சொல் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு அகலம் என்று பொருள். இதன்படி சொர்க்கத்தின் அகலமானது வானங்கள் மற்றும் பூமியின் அகலத்தை போன்றதாகும். சுப்ஹானல்லாஹ். வானம் பூமி ஆகியவற்றின் அளவை விட பெரியதொரு அளவு மனிதனுடைய மூளையில் தோன்றுவது இல்லை. எனவே சொர்க்கம் ஒரு பிரம்மாண்டமான படைப்பு என்பதை குறிப்பதற்காகவே இவ்வாறு அல்லாஹ் தஆலா வானங்கள் மற்றும் பூமியின் அகலத்தை கொண்டு அது ஒப்பிடப்பெற்றுள்ளது. சொர்க்கத்தின் அகலமோ இந்த அளவுக்கு பெரியது என்றால் அதன் நீளத்தை பற்றி சொல்லவும் வேண்டுமோ? மொத்தத்தில் சொர்க்கம் மனிதனுடைய கற்பனைக்கே எட்டாத மிக பெரிய அளவான சொர்க்கமாகும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மன்னர் ஹெர்கில் எழுதியிருந்த மடலில் வானங்கள் மற்றும் பூமியின் அகலத்தை கொண்ட சொர்க்கத்திற்கு என்னை நீங்கள் அழைத்திருந்தீர்கள், அப்படியென்றால் நரகம் எங்கே? அதற்கு அன்னலார் சுப்ஹானல்லாஹ், பகல் வந்தவுடன் இரவு எங்கே போகப் போகிறது என்று திருப்பி கேட்டார்கள். நூல் முஸ்னத் அஹ்மத். மேலும் சொர்க்கமானது தீமையிலிருந்து நம்மை காத்து கொண்டவர்களுக்காக முத்தகீன்களுக்காக தயார் செய்யப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். இதை பற்றி மேலும் விபரமாக தெரிந்து கொள்ள பிளேலிஸ்டில் சென்று நமது பயானை பார்த்து பலனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும்.